அட என்னப்பா, தம்ப்நெயில்ல டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை பெருசா போட்டு வச்சிருந்தீங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தா வெறும் 5 போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அதையும் பார்க்க போறோம். சரியா? ஒரு 3 சம் வந்து பார்த்தீங்கன்னா, பிகினருக்கு. சரியா? பிகினர்னா ரொம்ப நாளா வந்துட்டு மேக்ஸ் டச்சே இல்ல. இப்ப நான் வந்துட்டு இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஆனா டிவைட் பண்றதுல எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே இருக்கு. சரியான ஆன்சர் என்னால கொண்டு வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்கா சொல்லி தர போறேன். சரியா? ஒரு 3 சம் அதை பார்த்த பிறகு அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம அட்வான்ஸ் ட்ரிக்ஸா சொல்லி தர போறோம். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த ஒரு 3 சம்ம ஸ்கிப் பண்ணிட்டு 4வது சம்ல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா நான் அட்வான்ஸா சொல்லி தரது உங்களால ஃபாலோ பண்ண முடியும். சரியா? கொஞ்சம் பொறுமையா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். கவனிங்க. இப்ப நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த 5, அதாவது இந்த எண்களை இந்த எண்ணால் நம்ம வகுக்க போறோம். இந்த 5 நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது வகுக்கக்கூடிய எண் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வகுக்கும் எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷ்ல டிவைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? வகுக்கும் எண் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வகுத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவிடெண்ட்னு சொல்லுவோம். அதாவது வகுபடும் எண் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். சரியா? வகுபடும் எண் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்ப இதுல இருந்து வர ஆன்சரை, இந்த நம்பரை இந்த 5ஆல வகுக்கும் போது வரக்கூடிய ஆன்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவாஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நம்ம இத தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈவு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஈவு தொகைன்னு கூட சொல்லுவோம். அடுத்தது இதை வகுக்காம மீதி ஏதாச்சும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5ஆல வகுக்கிறோம், மீதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ரிமைண்டர். தமிழ்ல மீதின்னு தான் சொல்லுவோம். சரியா? இங்கிலீஷ்ல ரிமைண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம பேசிக்ல இருந்து போறதுனால நான் திரும்பவும் இதை ஒரு தாட்டி நான் ரீகால் பண்றேன். சரிங்களா? ரைட். அவ்வளவுதான். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த வகுத்தல நமக்கு இருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப கவனிங்க. நாம இப்ப சம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லிசன் பண்ணுங்க. இதை 2 வகையா போடலாம். ஒன்னு என்னன்னா லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஹரிசாண்டல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது லாங் டிவிஷன். சரியா? இதை நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த மெத்தட்ல நம்ம போட்டிருப்போம். கவனிங்க. 1 7 8 4 0. சரிங்களா? இப்படி நம்ம வகுக்க போறோம். சரிங்களா? ஆன்சர் நீங்க இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். இந்த குவஷன்ட்ட இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். வகுக்கக்கூடிய எண், அதாவது வகுக்கும் எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 5. சரியா? இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 5, இந்த 1 இந்த 5ஆல வகுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 1 5ஆல வகுக்க முடியாது இல்லையா? இப்ப இந்த 17 எடுத்துப்போம். இந்த 7 தானே எடுத்துப்போம். இது 17,000. இது வந்து 17,000. சரியா? அப்ப 17 ஆச்சு அப்படின்னா அந்த 17 5ஆல வகுக்க முடியுமா? அப்படியே வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு பெருக்கலாகட்டும் வகுத்தலாகட்டும் ஈஸியா போடணும் அப்படின்னா டேபிள்ஸ், வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். 20ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அப்பதான் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வர கொஸ்டின்ஸை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா வகுத்தலும் பெருக்கலும் தான் வந்துட்டு அதிக டைம் கன்சியூம் ஆகக்கூடியது. வாய்ப்பாடு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்க போட்டலாம் அந்த டைம்குள்ள. சரியா? இப்ப 17ல 5 எத்தனை முறை இருக்கு அப்படின்னா 3 5 15. சரியா? 1 5 5, 2 5 10, 3 5 15. சரிங்களா? இப்ப 15 போட்டீங்க. இப்ப மீதியை இங்க கீழே போட்டுக்கோங்க. சரியா? இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 8 திரும்ப இறக்கணும். சரியா? எப்பயுமே இங்க கீழே இறக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த எண்ணால வகுக்கிறோமோ சரியா அந்த எண்ணோட சின்னதா தான் இருக்கணும். சரியா? அந்த டிவைஸரோட எப்பயும் சின்னதா தான் இருக்கணும். சரிங்களா? அதாவது 5னா இங்க 4 வரலாம் அதிகபட்சமா. சரியா? 5லாம் வரக்கூடாது. 5 வந்துச்சுன்னா வகுந்துருச்சு, பர்ஃபெக்டா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்ப பாருங்க, திரும்பவும் 28ல 5 எத்தனை முறை இருக்குன்னு பாருங்க. 28ல 5 எத்தனை முறை இருக்குன்னு பாருங்களேன். 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20, I 5 25. 5 முறை இருக்கு. I 5 25. சரிங்களா? 6 தாட்டி போகும்போது என்ன ஆகுதுன்னா 30 ஆகுது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 28 தான். சரியா? 30 போக வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப அதுக்குள்ளதான் நீங்க எவ்வளவு வகுப்படுதுன்னு பார்க்கணும். அப்ப 25 தான் வந்துட்டு 5 முறை இருக்கு இல்லையா? அப்ப மீதி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கும். 25ல 5 முறை இருக்கு, மீதி 3 இருக்கும். இப்ப இந்த 4 அப்படியே நீங்க கீழே இருக்கணும். புரியுதுங்களா சொல்றது? ரைட்.
இப்ப 34ல திரும்ப 5 எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கணும். சரியா? ஒரு 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20, 5 25, 6 5 30. 7 5 35, ஆனா நம்ம 34 தான் இருக்கு. அப்ப 6 முறை மட்டும் போடணும். சொல்றது புரியுதுங்களா? 6 5 30 அப்படிங்கறத மட்டும் போடணும். மீதி என்ன இருக்குன்னா 4 இருக்கும். சரியா? இப்ப அந்த 4 கூட இந்த 0 அப்படியே இங்க இறக்கிக்கணும். அப்ப இங்க என்ன ஆகும்? 40,000. இப்ப 40ல திரும்பவும் 5 எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கணும். சரியா? 40ல எத்தனை முறை 5 இருக்கும்? ஒரு 5 5 அப்படியே சொல்லி பாருங்க. நமக்கு தெரியும் 6 5 30ன்னு தெரியும். 7 5 35, 8 5 40. 8 முறை இருக்கும். 8 5 40. அவ்வளவுதான். இப்ப இங்க 0 போட்டுக்கோங்க. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3568. சரிங்களா? இது கிளியரா புரியுதுங்களா? சரி. இப்ப இந்த ஹரிசாண்டல் டிவிஷனை பார்ப்போம். கவனிங்க. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 7 8 4 0 டிவைட் பை 5. இப்ப இந்த 1ஆல 5 வகுப்படாது. இப்ப இந்த 17 சேர்த்திக்கோங்க. 17ல 5 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னா 3 முறை. சரியா? 3 5 15. அப்ப 17ல 15 போச்சுன்னா என்னங்கிறத நீங்க மனக்கணக்கிலேயே போடணும். 17ல 15 போச்சுன்னா என்ன இருக்கும்? விரல விட்டு பாருங்க. 16 இருக்கும், 17 இருக்கும். 2 இருக்குமா? இப்ப இங்க 2 போட்டுக்கணும். சரியா? இப்ப 28 ஆச்சா? இந்த 28 எடுத்துக்கணும். 28ல 5 எத்தனை முறைன்னு பார்க்கணும். சரியா? 28ல 5 எத்தனை முறை இருக்கும்? 5 முறை இருக்குமா? 5 முறை இருக்குமா? 5 முறைனா மீதி என்ன இருக்கும்? 5 25னா மீதி 3. 3 இந்த 4 முன்னாடி போட்டுக்கணும். சரியா? இப்ப 34ல 5 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். 34ல 5 எத்தனை முறை இருக்கும்? 6 5 30. அப்ப 34ல 30 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 31 32 33 34. 4 இருக்குமா? 4 இங்க போட்டுக்கணும். சரியா? இப்ப திரும்ப 40ல 5 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். 40ல 5 எத்தனை முறை இருக்கும்? 8 முறை. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 3568. சரியா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹரிசாண்டல் மெத்தட்ல டிவைட் பண்ண கத்துக்கோங்க. என்னன்னா இந்த மனக்கணக்குல இந்த வேறுபாடை மட்டும் கண்டுபிடிக்கணும் நீங்க கரெக்டா. சரியா? இப்படி போடும்போது ஈஸியா டக்குன்னு 3 போட்டுருவீங்க. இப்படி போடும்போது உங்களால அந்த ரிமைண்டர் டக்கு டக்குன்னு போட முடியும். இப்படி போடும்போது அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆயிடும். சரியா? இப்ப இது தெளிவா புரியுதுங்களா? ரைட். இப்ப கவனிங்க. இப்ப இதுவும் அதே மாதிரிதான். இப்ப நம்ம ஹரிசாண்டல் மெத்தட்ல டிவைட் பண்ணலாமா? 3 2 1 0 9 வகுத்தல் 7. சரியா? இப்ப 3 வந்துட்டு 7ல வகுக்க முடியாது. அப்ப இந்த 2 சேர்த்திக்கலாம். இப்ப இந்த 32 7ல வகுக்க முடியுமா? வகுக்கலாம். 1 7 7 2 7 14 3 7 21 4 7 28. 4 முறை வருது. சரியா? 4 முறை 28. இப்ப 32ல 28 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா விரல விட்டு பாருங்க. 29 30 31 32 4 வருமா? இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணா 41ல 7 எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கணும். சரியா? 7 35 வருமா? அப்ப 41ல 35 போச்சுன்னா 36 37 38 39 40 41. சரியா? அப்ப மீதி என்ன இருக்குன்னா 6 இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப 60ல இந்த 60ல 7 எத்தனை முறைன்னு பார்க்கணும். 8 7 56. 56னா 57 58 59 60 4 இருக்குமா? சரி. இப்ப 49ல 7 எத்தனை முறைன்னு பார்க்கணும். 49ல 7 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னா 7 7 49. அவ்வளவுதான். சரியா? இப்ப இன்கேஸ் இப்ப இது அடங்கிருச்சு. இங்க வந்துட்டு ஒரு 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 3ன்னு இருக்கு அப்படின்னா இந்த 3ஆல 7 வகுப்படாது. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 கூட ஒரு 0 போடணும். 0 போடும் போதே நீங்க என்ன பண்ணணும்னா இங்க ஒரு புள்ளி வச்சுக்கணும். சரியா? உங்களுக்கு வந்து தசமம் என்ன வருதுன்னா டெசிமல் நம்பர்ஸ் தான் வருது அப்படின்னா அதை பர்ஃபெக்டா அடங்காம டெசிமல் நம்பரா வருது அப்படின்னா நீங்க அப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த 9 49 வரைக்கும் கரெக்டா கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா இங்க என்ன இருக்குன்னா 32,100 சாரி 32 இல்ல இங்க வந்துட்டு நமக்கு 3 வருதுன்னு என்ன வரும்? 3,21,093 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 9 வரைக்கும் கரெக்டா அடங்கிருச்சு. அடங்கினா என்ன வந்துச்சு? 4,587 வருது. ஆனா இங்க 3 இருக்கு இல்லைங்களா? 3ல 7 வகுப்படாது இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 0 போட்டோம்னு இங்க ஒரு புள்ளி வச்சுக்கணும். இப்ப 30ல 7 எத்தனை முறை அப்படின்னு பார்க்கணும். 30ல 7 முறை என்ன வரும்? 7 எத்தனை முறை வரும்? 1 7 7 2 7 14 3 7 21 4 7 28. அப்ப 4 முறை வரும். புரியுதுங்களா சொல்றது? அப்ப மீதி 2 வரும். சரியா? 2ல 7 வகுப்படாது. திரும்பியும் 0 போட்டுக்கலாம். சரியா? நீங்க புள்ளிக்கு அப்புறம்
எத்தனை ஜீரோ வேணாலும் வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் வரைக்கும் நீங்க 0 ஆட் பண்ணிக்கலாம். சரியா, ஒரு 0 ஆட் பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புள்ளிக்கு அப்புறம் இன்னொரு 0 ஆட் பண்றீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு 0 போட்டுக்கணும். நீங்க புரியுதா சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு 0 ஆட் பண்ணிட்டே போறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டு போகலாம். இப்போ இங்க இந்த நம்பர் வந்துட்டு 20ங்கிற நம்பர் இந்த நம்பர்ல இங்க கீழே இருக்கிற பெரிய நம்பரா இருக்கு, 22 இருக்குன்னு வச்சுங்க, அடங்கலைன்னா அப்போ ஒரு 0 போறோம்னா இங்க ஒரு 0 மட்டும் சேர்த்தனா போதும். சரியா, இப்போ 20ல 7 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னா 20ல 7 எத்தனை முறை இருக்கும்னா 2 முறை இருக்கும். சரியா, அப்ப 2 7 14, மீதி என்ன இருக்கும்? 6 இருக்கும். திரும்ப 0 சேர்த்துக்கணும். நம்ம இப்படி போட்டுக்கிட்டே போகலாம். நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் வேணுமோ அதுக்கு இப்படி போட்டுக்கிட்டே போகலாம். எப்போ அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு சரியா வகுப்படலை அப்படின்னா அது தசம எண்ணா வந்துட்டு டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் போயிட்டே இருக்கும். போயிட்டு எவ்வளவு தூரம் இருக்கணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு வரைக்கும் போட்டுக்கலாம். 2 டிஜிட் வரைக்கும் போகுதுன்னா போய் அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா சொல்றது? ரைட். இப்ப இந்த சம் இது உங்களுக்கான சம். சரிங்களா, இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்லி தந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப நம்ம கொஞ்சம் அடுத்த லெவல் போலாங்களா? ரைட். இப்ப இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அது கரெக்டா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணலாம். இல்லை நான் கமெண்ட்லேயே மெசேஜ் பண்ணுறேன் அது கரெக்டா தப்பா அப்படிங்கிறத. சரிங்களா, ரைட். இப்போ கவனிங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டிவிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் நம்ம சிம்பிளா பண்ணலாம். சரியா, என்ன பண்ண போறோம்னா இங்க 3 வகையான ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போறேன். சரியா, ஒன்று வகுத்தல், இன்னொன்று பெருக்கல், இன்னொன்று கழித்தல். சரியா, வகுத்தல் பெருக்கல் கழித்தல், வகுத்தல் பெருக்கல் கழித்தல், இந்த 3ஐயும் அப்படியே நம்ம சைக்கிளிக்கா பண்ண போறோம், சுழற்சி முறையில பண்ண போறோம். வந்து வகுத்தலுங்க, ரெண்டாவது என்ன தெரியுமா, ரெண்டாவது பெருக்கல், மூணாவது என்ன தெரியுமா, கழித்தல். அவ்வளவுதான். இந்த கழித்தல தான் வந்து நம்ம முடிப்போம் கடைசி ஸ்டெப்பை. சரியா, திரும்பவும் மீதி நம்பர்ஸ் இருக்கு இன்னும் அப்படின்னா திரும்பவும் வகுப்போம், பெருக்குவோம், கழிப்போம், வகுப்போம், பெருக்குவோம், கழிப்போம். சரி, அந்த ப்ராசஸை சைக்கிளிக்கா பண்ணிட்டு வருவோம். எப்போ அப்படின்னா கடைசீட்ல நமக்கு எவ்வளவு டிஜிட்ஸ் வந்து டிவைட் ஆகுதோ அது வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டே போவோம். சரிங்களா, இப்ப கவனிங்க. இப்ப 1 6 என்ன கொஞ்சம் பெருசா எழுதிக்கிறேன். கவனிங்க, 1 6 7 3 4 7. சரியா, எப்பயுமே இது மாதிரி வகுக்கும் போது கடைசி இலக்கத்துல இருந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. சரி, எப்பயுமே கடைசி இலக்கத்துல இருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. அப்பதான் எங்க வந்துட்டு நம்ம ஆன்சர்ல டிவைட் ஆகாத போச்சுன்னா எங்க புள்ளி வைக்கணும் அப்படிங்கறத நம்மளால முடிவு பண்ண முடியும். சரியா, கவனிங்க. இப்ப இது பெரிய ப்ராசஸ்ல எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். சரி, ஈஸியா நீங்க போட்டுடலாம். சரிங்களா, இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே ஸ்பிளிட் பண்ண போறோம். இங்க இருக்கு இல்லைங்களா அந்த யூனிட் டிஜிட், இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா பெருக்க போறோம், கழிக்க போறோம். சரியா, இதுல என்ன பண்ண போறோம்னா வகுக்க போறோம். சரியா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது, பயந்துக்க வேண்டாம். சரியா, ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. சரிங்களா, நீங்களே அப்படியே மனக்கணக்கிலே போட ஆரம்பிச்சிருவீங்க. வாய்ப்பாடு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ட்ரிக்ஸை நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெளிவா புரியும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தடுத்த சம மனக்கணக்குல எனக்கு முன்னாடி ஆன்சர் போடுவீங்க. சரியா, கவனிங்க. இப்ப கவனிங்க, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வகுத்தல் மறக்கக்கூடாது, ரெண்டாவது பெருக்கல், மூணாவது கழித்தல். சரியா, 16 7 வகுக்க போறோம். சரியா, 7 என்ன பண்ண போறோம், வகுக்க போறோம். 1 என்ன பண்ண போறோம், பெருக்கி கழிக்க போறோம். 16 7 வகுத்தா என்ன வரும், 2 முறை வருமா, 2 7 இங்க போட்டுக்கிறேன், 7 1 2 7 14. சரியா, 1 7 7 2 7 14. மீதி என்ன இருக்கு, நமக்கு 2 இருக்குமா. ரைட். இப்ப இந்த 2 நான் என்ன பண்ண போறேன்னா இங்க கொண்டு போய் போட போறேன். அவ்வளவுதான். மீதி என்ன இருக்கோ அதை இங்க போட்டுப்பேன். சரியா, மீதி என்ன இருக்கோ அதை இங்க கொண்டு போய் அப்படி நம்ம போட்டுப்போம். சரிங்களா, ரைட். இது வரைக்கும் ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும், வகுத்தோம், மீதி இருக்கிறத இங்க கொண்டு போய் போட்டோம். அவ்வளவுதான். இது ஒரு ஸ்டெப் ஓவர், அதாவது இந்த வகுத்தல் ஓவர். இப்ப ரெண்டாவதா என்ன பண்ணணும்னா பெருக்கணும், கழிக்கணும். எதை பெருக்கணும், அந்த 1ஆல இங்க உங்களுக்கு ஈவுல வருது இல்லைங்களா, இந்த குவஷன்ல வருது இல்லைங்களா, இந்த மதிப்பை இந்த 1ஆல பெருக்கி வந்த மதிப்பை கழிச்சிடணும். அவ்வளவுதான். இப்போ 2 2. சரி, அந்த 1ஐயும் பாருங்க, அந்த 1ஐயும் இந்த 2ஐயும் பெருக்கிறேன். 2 2 இங்க போட்டுட்டு கையோட கழிச்சிடணும். சரியா, கையோட கழிச்சிடணும். கழிச்சா என்ன வரும், 25. கிளியரா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வகுத்தோம், பெருக்கணும், கழிச்சோம், திரும்பவும் வகுப்போம், பெருக்குவோம், கழிப்போம். இதையே தான் ரிப்பீட்டா பண்ணுவோம். சரியா, நான் ஏன் 2 3 தாட்டி சொல்றேன்னா
புரியறதுக்கு சில பேருக்கு டக்குன்னு புரியும். சில பேர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும். சரியா? 2, 3 தாட்டி சொல்லும் போது உங்களால கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ரைட். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வேணும்னா, இல்ல நான் சொல்றது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் கூட வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் வச்சு பாருங்க. சரியா? இப்ப கவனிங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா 25ல 7 எத்தனை முறை அப்படிங்கறத பார்க்க போறோம். 25ல 7 வாய்ப்பாடு அப்படி சொல்லி பாருங்க. 1 7 7, 2 7 14, 3 7 21, 4 7 28. 4 முறை வரும். 4 7 28. சரி, 4 7 நம்ம கிட்ட இங்க எவ்வளவுதான் இருக்கு? 25 தான் இருக்கு. அப்ப அது போகக்கூடாது இல்ல, அதுக்குள்ளதானே இருக்கணும். அப்ப 3 தாடி தான் நம்ம பண்ணணும். நான் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுட்டேன். 3 7 21, 4 தேவையில்ல, நமக்கு 3 முறை தானே வரும். ரைட். கவனிங்க. 3 7 21. ஏன்னா இதுக்கு மேல போகக்கூடாது. சரியா? நம்மகிட்ட இருக்கிறது 25 தான் அப்படின்னா வகுக்கக்கூடிய அந்த எண் வந்துட்டு இதுக்குள்ளதான் இருக்கணும். இதுக்கு சமமா இருக்கலாம், அதுக்கு இதுக்குள்ள இருக்கலாம். ஆனா இதுக்கு சமமா 7வது வாய்ப்பால 25 வராது. ஆனா இதுக்குள்ள வரும், 21 வரும். அப்ப மீதி என்ன இருக்கும்? 3 இருக்கும். சரிங்களா? அதாவது மீதி வந்து 4 இருக்கும். 3ல 4, 25ல 21 போச்சுன்னா 4 இருக்கும். இப்ப இந்த 4 நீங்க என்ன பண்ணணும்னா இங்க போட்டுக்கணும். சரியா? இப்ப அடுத்துதான் நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க 4 போட்டாச்சா? இங்க 4 போட்ட பிறகு இந்த 3ஆல இந்த 1 பெருக்கணும். சரியா? வகுத்தோம். இப்ப பெருக்கி இங்க போட்டு கழிக்கணும். சரியா? 1 3 3 போட்டா இங்க மீதி என்ன வரும்? 40 வரும். சரியா? அவ்வளவுதான். இப்ப 2வது ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? 2வது இந்த இதுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வகுத்தோம், வகுத்ததை இங்க போட்டோம், மீதியை தூக்கிட்டு வந்து இங்க போட்டோம், அதுக்கப்புறம் இதையும் பெருக்கணும், இங்க கழிச்சோம். அவ்வளவுதான். இது தெளிவா புரியுதுங்களா? ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த 40 7ல திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வகுக்க போறோம். 40ல 7 எத்தனை முறை இருக்கு? சரியா? 7 35 இருக்குமா? 1 7 2 7 14, 3 7 21, 4 7 28, 7 35, 6 42. ஆனா நம்ம கையில இருக்கிறது 40 தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 7 35 அப்படின்னு போடணும். சரியா? அப்ப மீதி என்ன இருக்கும்? பாக்கி 5 இருக்குமா? இந்த 5 கையோட கொண்டு வந்து இங்க போட்டுட்டு அடுத்த 2 ஸ்டெப்பை நம்ம பண்ணணும். சரியா? 2 ஃபங்க்ஷன் என்னது? இந்த 5 1ஆல பெருக்கி இங்க போட்டு கையோட கழிச்சு போட்டணும். சரியா? அப்ப என்ன ஆகும்? 54னா 49 இருக்குமா? 49. சரியா? அந்த 49 புரியுதுங்களா எப்படி வந்துச்சுன்னு? சரி, இப்ப என்ன பண்ணணும்? திரும்பவும் வகுக்கணும். 49ல 49ல 7 எத்தனை முறை இருக்கும்? 7 7 49. அப்ப 49ல 49 போச்சுன்னா என்ன இருக்கும்? 0 இருக்கும். சரியா? இப்ப புள்ளிக்கு இந்தாண்ட இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த 2 ஸ்டெப் போடணும் தானே, பெருக்கணும் கழிக்கணும் தானே. இப்ப இந்த 7ஆல 1 பெருக்குங்க, போட்டு இங்க கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வருது? 0. 0 வந்துச்சுன்னா இந்த எண் பர்ஃபெக்டா டிவைட் ஆச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2357. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தெளிவா புரியுதுங்களா? தெளிவா புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரியா? அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க. ஈஸியா இருக்குங்களா? லிசன் பண்ணுங்க. நான் இன்னொரு சம்மா சொல்லித்தரேன், அதை நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியா. சரியா? ரைட், இங்க கவனிங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? 3 4 3,49,217. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 53ஆல டிவைட் பண்ண போறோம். சரியா? 53ஆல டிவைட் பண்ண போறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 5ஆல டிவைட் பண்ணணும், 3ஆல பெருக்கி கழிக்கணும். சரியா? மறக்க கூடாது. சரிங்களா? 3 ஃபங்க்ஷன். வகுத்தல், இது ஃபர்ஸ்ட். 2வது என்ன பண்ணும்? பெருக்கல். 3வது என்ன பண்ணும்? கழித்தல். சரியா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். டிவைடு, மல்டிபிள் அண்ட் சப்ட்ராக்ட். இப்ப 3 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. 34 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியும். 34 5ஆல் டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் வரும்? 6 5 30. 6 30 வரும். 6 5 30. இங்க போட்டாச்சு. சரிங்களா? 6 5 30. இந்த 30 இங்க போட்டோம். புரியுதுங்களா சொல்றது? இப்ப பாக்கி எவ்வளவு இருக்கும்? 4 இருக்குமா? அந்த 4 கையோட இங்க போய் போட்டணும். சரியா? இங்க போட்டுட்டு அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 6ஆல இந்த 3 பெருக்கி இங்க போட்டு கழிக்கணும். சரியா? 6 18. 18 இங்க போட்டு கழிங்க. சரியா? 49ல 18 போச்சுன்னா எவ்வளவு வரும்?
இங்க 1 வரும், இங்க என்ன வரும்? சரியா? என்ன இருக்கும்? இங்க 1 31. சரிங்களா? இப்ப 31ல திரும்ப 5 எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கணும். 31ல 5 எத்தனை முறை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 முறை வரும். இங்கதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த டிவைசர்ல நுணுக்கமா கவனிக்கணும். இங்க பாருங்க 31ல 5 6 முறை வருதா? இந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க இந்த டிவைசர்ல. சரிங்களா? 31ல 5 6 முறை வருது. நான் இங்க 30 போட்டேன்னா மீதி என்ன இருக்கும்? 1 தான் வரும். இங்க 1 வரும். சரியா? இப்ப பாருங்க 3 18, இங்க ஆனா 12 தானே இருக்கு. 12ல இருந்து நான் 18 போட்டு கழிக்க முடியாது. நான் அடுத்த ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பெருக்கி கழிக்கணும். அப்ப நான் கம்ப்ளீட் பண்ணணும்னா நான் இங்க என்ன போடணும் அப்படின்னா 6 போடக்கூடாது, ஒரு முறை கம்மி பண்ணிக்கணும். 31ல 5 6 முறை இருக்கு. ஆனா 6 போட்டு நான் கேரி ஃபார்வர்ட் பண்றேன்னா என்னால இந்த 12 என்ன பண்ண முடியாது. இந்த 12ல இருந்து 18 கழிக்க முடியாது. எப்படி 18 வரும்? இங்க 6 போட்டோம்னா இந்த ஈவுல இருந்து இந்த ஈவோட புது எண் வந்துருக்குல, இந்த ஈவுல இந்த கோஷன்ட்ல இந்த புது எண்ணோட இதை பெருக்கி நாங்க கழிப்போம் தானே. அப்ப கழிக்கும் போது நெகட்டிவ்ல போகக்கூடாது. சரியா? ரிமைண்டர் என்ன ஆகக்கூடாது? நெகட்டிவ்ல போகக்கூடாது. சரிங்களா? நெகட்டிவ்லயும் போகக்கூடாது. அதே மாதிரி இந்த இந்த இருக்கிற நம்பருக்கு பெருசாவும் போகக்கூடாது. நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் அந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல. சரியா? கவனமா பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு முறை கம்மி பண்ண போறோம். சரியா? கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம இது மாதிரி சின்ன தப்பு பண்ணிடுவோம். அப்ப ஆன்சரே தப்பா போயிடும். சரியா? ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ண போறோம்னா 5 தாட்டி போட போறோம். 5 25 மட்டும் தான் போட போறோம். இப்ப இங்க 6 வந்துடும். இங்க என்ன வரும்? 62 வந்துடும். சரியா? இப்ப தாராளமா 15 கழிக்கலாம். முந்தி வந்து பாத்தீங்கன்னா 12 இருந்துச்சு, இங்க 18 வந்துச்சு. கழிக்க முடியாது, நெகட்டிவ்ல வரும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப என்ன வரும்? 62ல 15 போச்சுன்னா இங்க பாக்கி எவ்வளவு இருக்கும்? இங்க பாக்கி வந்துட்டு 12ல 5 போச்சு அப்படின்னா 7 இருக்கும். இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ல 1 போச்சுன்னா 4 இருக்கும், 47 இருக்கும். சரியா? இப்ப 47ம் அதே மாதிரிதான். 47ல 5 எத்தனை முறை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். 5 வந்து 9 முறை இருக்கும். சரியா? 45 போடுறேன், இங்க நான் 9 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல என்ன வந்துட்டு நமக்கு டிஃபிகல்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன டிஃபிகல்டிஸ்னா இந்த 9 3 இங்க நமக்கு மீதி வந்து 2 தானே வரும். 9 3 27 ஆகும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு முறையை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டாவோ சரியா அதை விட பெருசாவோ வருது அப்படின்னா ஒரு முறையை மட்டும் நீங்க கம்மி பண்ணுங்க. நெகட்டிவ் ஆக விடக்கூடாது. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? நெகட்டிவ் ஆக விடக்கூடாது. சரியா? கவனிங்க பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண போறேன்னா நான் 8 முறை போட்டுக்க போறேன். 8 5 40. அப்ப மீதி என்ன இருக்கும்? 7 இருக்குமா? சரியா? அப்ப இங்க மீதி இந்த 7 நான் இங்க போட்டுக்க போறேன். இப்ப பாருங்க 8 24. சரியா? 24னா அதாவது 71ல 24 போச்சுன்னா என்ன வரும்? 11ல 4 போச்சுன்னா 7. இந்த 6ல 2 போச்சு அப்படின்னா 4. இப்ப 47ல 5 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னா 9 முறை. 9 5 45, பாக்கி 2. இங்க 2 போடலாம். நான் கடைசி இலக்கம் தானே. அது மட்டும் இல்லாம நான் ஒரு புள்ளி வச்சுக்கணும் நான் சொன்னேன், அதை மறந்துடாதீங்க. சரி, நான் அதில் வைக்கல பாருங்க. ஒரு புள்ளி வச்சுக்கணும். எதுக்குன்னா எங்க இருந்து நம்ம இன்கேஸ் வகுப்படலைன்னா எந்த டிஜிட்டுக்கு அப்புறம் நம்ம புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் அப்படின்னா நீங்க இதுல என்ன பண்ணிக்கணும்? ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். சரியா? ரைட்டு. அடுத்த வீடியோலையும் இதை நம்ம உங்களுக்கு இதுல இருக்கிற அட்வான்ஸ் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது பண்ணிட்டு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உடனே செகண்ட் வீடியோல இதை விட இன்னும் அட்வான்ஸான ட்ரிக்ஸ்லாம் இருக்கு, நான் அதை சொல்லித்தரேன். அது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது புரிஞ்சாதான் அது உங்களால ஃபாலோ பண்ண முடியும். சரியா? இப்ப பாருங்க, இங்க என்ன இருக்கு? பாயிண்ட் 27 இருக்கா? அதாவது இந்த பாயிண்ட் எதுக்காக வச்சோன்னா இங்க எங்க வந்துட்டு நம்ம புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்காக. சரியா? இப்ப கவனிங்க. இப்ப பாருங்க 9 3 27. 27 போச்சுன்னா 0. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 6589. சரியா? ரைட். இது புரியுதா? போன சம்ல இந்த சிக்கல் இருக்காது நமக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த டிவைட் இந்த மைனஸ் பண்ண பிறகு இங்க வந்துட்டு பாசிட்டிவ்ல வந்திருக்கும். ஆனா இந்த சம்ல ஏன் அது மாதிரி இல்லைன்னா நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதை விட பெரிய நம்பர் அங்க வரப்போகுது. வரதுனால இங்க நமக்கு டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் நெகட்டிவ்ல போயிடும். சரியா? அப்படி போக விடக்கூடாது. சரியா? இன்னொரு சம் சொல்லி தரேன், கவனிங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சம் தரேன். சரியா? கவனிங்க. இப்ப இதை நான் டிவைட் பண்றேன், நல்லா லிசன் பண்ணுங்க, இன்னும் கிளாரிட்டி வந்துடும் உங்களுக்கு. சரியா? 4,30,468 டிவைடட் பை 92. சரியா? சரி, இப்ப கவனிங்க பார்க்கலாம். இப்ப 4ஆல இங்க பாருங்க, இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி பிரிச்சுக்கோங்க.
9 தனியா, 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மைனஸ் 4 வந்து 9ஆல் என்ன பண்ண முடியாதுன்னா டிவைட் பண்ண முடியாது. அப்போ 43 எடுத்துக்கலாம். இந்த 43 43 எடுத்துக்கலாம். 43 நீங்க 9ஆல் டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ணலாம். எத்தனை தாட்டி வரும்? 4 முறை வருமா? 4 36. அப்ப மீதி என்ன இருக்கும்? 36னா 49 36 போச்சுன்னா 7 இருக்கும். இந்த 7 இங்க போட்டுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க 4 2 8 இங்க போட்டு கையோட கழிச்சிடணும். சரியா? இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு 5 சம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஃப்ளோ வர ஆரம்பிச்சுக்கும். சரியா? சரி, இங்க கவனிங்க பார்க்கலாம். இப்ப இங்க என்ன வரும்? 62 வரும். சரியா? 62ல 9 எத்தனை தாட்டி இருக்கு அப்படின்னா 6. ஆரம்பம் 54. 54னா பாக்கி என்ன இருக்கும்? இங்க ஒரு 6, இங்க ஒரு 2 இருக்கும், 8 இருக்கும். சரியா? இப்ப 8 இங்க கொண்டு வந்து போட்டுருங்க. சரியா? இப்ப என்ன பண்ணணும்னா 6 2 12. 12னா மீதி என்ன இருக்கும்? இங்க வந்துட்டு 2 இருக்கும், இங்க வந்துட்டு 7 இருக்கும், 72 இருக்கும். சரியா? 72ல 9 எத்தனை முறை இருக்குன்னா 8 முறை இருக்கும். ஆனா நான் என்ன சொன்னேன்? கடைசி ஒரு இலக்கம் இருக்கும்போது அப்படி வந்தா பிரச்சனை இல்லை. ஆனா நம்மகிட்ட 2 இலக்கங்கள் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 8 முறை போடக்கூடாது, 7 முறை மட்டும் போட்டுக்கணும். சரியா? அப்ப 7 63 மட்டும் போடுங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? பாக்கி மீதி இதுல ஒரு 7, இதுல ஒரு 2 9 இருக்கும். இப்ப இந்த 9 இங்க கொண்டு வந்து போட்டுருங்க. சரியா? இப்ப பாருங்க இங்க போட்டாச்சா? இப்ப அடுத்து என்ன பண்ணும்? 7 2 14 இங்க போட்டு நீங்க கழிச்சிடணும். சரியா? கழிச்சு என்ன வரும்? இங்க வந்துட்டு 2 வரும், இங்க வந்து 8 வரும். சரியா? 82 வரும். இப்ப நீங்க என்ன பண்ணா 82ல 9 எத்தனை முறை இருக்குன்னா 9 முறை இருக்கும். 9 9 81. மீதி 1 இங்க 1 போடுங்க. சரியா? இப்ப பாருங்க 9 2 18. இப்ப இங்க என்ன வரும்? 0 வரும். சரியா? புரியுதுங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு தாட்டி போட்டு பாருங்க. சரியா? அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா திருப்பி வீடியோ அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணி அப்படியே பொறுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? 2 தாட்டி 3 தாட்டி பாருங்க, டெஃபினட்டா புரியும். அப்படியும் புரியலனா இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. என்ன டவுட் இருக்கிறதுங்கிறத அதை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்த ட்ரிக்ஸை பார்க்கலாம். சரியா? சரி, இப்ப உங்களுக்கான கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்த கான்செப்ட், இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சாதான், நல்லா ஃபெமிலியர் ஆனாதான் அடுத்தது நான் சொல்லி தரதை உங்களால ஃபாலோ பண்ண முடியும். சரியா? ரைட். ஏன்னா அதுல வந்துட்டு இந்த டிவிசிபிலிட்டி ரூல்லாம் செக் பண்ணுவோம். சரியா? செக் பண்ணிட்டு எப்படின்னா ஈஸியா டிவைட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லி தருவேன். சரிங்களா? ஓகேங்க. இப்ப இது வரைக்கும் நான் சொல்லி தரது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? பண்ணிட்டீங்களா? ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.